அருமை சொந்தங்களே, மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம். எல்லா சகோதரிகளை நாம் கொண்டாடி கொண்டிருந்தோம். நம்முடைய தாய்மார்களை கொண்டாடிட்டு இருந்தோம், நம்முடைய குழந்தைகளை கொண்டாடிட்டு இருந்தோம், பெண் தெய்வங்களை கொண்டாடிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் கிருஷ்ணகிரியில மார்ச் 8ஆம் தேதி காலையில மூன்றாம்பட்டி என்கின்ற ஊர்ல உலக மகளிர் தினத்தன்னைக்கு காலையில ஒரு பெரியவர் வீட்டுக்கு வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. 72 வயது பெரியவர். ஒரு மரபு நபர் ஒரு பெரிய கல்லை தூக்கி இந்த பெரியவருடைய தலையை தூக்கி போட்டு அந்த பெரியவர் அங்கேயே கொண்டுறார். அவருடைய மனைவியாருக்கு 65 வயது. சத்த கேக்குதன் வெளியே ஓடி வர்றாங்க. அந்த மர்ம நபர் அந்த 65 வயது மூதாட்டிய தாயார் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அந்த பகுதியில் இருந்து தப்பி விடுறாங்க. எப்ப நடக்குதுங்க? உலக மகளிர் தினத்தன்னைக்கு நடக்குது. அதிலிருந்து 4 நாட்கள் கழித்து கிருஷ்ணகிரியில அதே மாவட்டத்தில் 2.5 வயது பெண் குழந்தைய ஒரு பாலியல் வன்கொடுமை. அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கிளை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரே அதுல முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்படுறார். எனக்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய அதிகாரப்பூர்வமாக புள்ளி விவரத்தை சொல்றாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான ஆண்களுக்கு எதிரான மொத்த கொலைகள் 8008. 5 ஆண்டுகளில் 8008 பேர் இங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில். பெண்களுக்கு எதிரான ரேப் கேஸ் மட்டுமே, பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான ரேப் கேஸ் மட்டுமே 2080 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் தமிழகத்தில் 5 ஆண்டுகள். அப்ப ஒரு நாளைக்கு 1.5 வழக்கு, ஒரு நாளைக்கு 6 கொலை. 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுமிகள், குழந்தைகள், 18 வயதுக்கு கீழே குழந்தை என்று சொல்லுவோம், பிஞ்சு குழந்தை. அந்த குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் 39,999. 40,000க்கு ஒரு வழக்கு குறைவு 5 ஆண்டுகளை. யோசிச்சு பாருங்க. ஒரு தமிழ் சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த குற்றத்தை நாம் யாரும் ஏற்றுக்கொள்ள கூடாது. அது ஆணாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும் இந்த ஆட்சி வேண்டாம் என்கின்ற ஒற்றை முடிவு என்கிறது.